வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை கேங்டாக்கில் நடைபெற்ற பிரம்மாண்டமான சாலை உருவத்தில் பங்கேற்றார். பிரதமரை வரவேற்க ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். கஞ்சுத்வார் முதல் லோக் பவன் வரையிலான பாதையில் பாரம்பரிய உடைகளை அணிந்திருந்த உற்சாகமான மக்கள் ஆவலுடன் திரண்டிருந்தனர். முன்னதாக லிபிங் ஹெலிபேடில் அவர் வந்திறங்கிய போது ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர், மாநில சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஆகியோர் அவரை சிறப்பாக வரவேற்றனர். திரு மோடி நாளை பால்ஜோர் மைதானத்தில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவானதன் 50வது ஆண்டு கொண்டாட்டங்களின் நிறைவு விழாவில் பங்கேற்க உள்ளார். அவர் மாநிலம் முழுவதும் சுமார் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளத்திட்டங்களை தொடக்கி வைத்து அடிக்கல் நாட்ட உள்ளார். அந்த வளத்திட்டங்கள் உள்கட்டமைப்பு, போக்குவரத்து இணைப்பு, சுகாதாரம், கல்வி, மின்சாரம், நகர்ப்புற மேம்பாடு, சுற்றுச்சூழல், சுற்றுலா மற்றும் விவசாயம் ஆகிய துறைகளை உள்ளடக்கியதாகும். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுடெல்லியில் இன்று கையெழுத்தானது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு டோட் மெக்லே தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான உறவுகளில் இந்த ஒப்பந்தம் ஒரு முக்கிய மைல்கல் என குறிப்பிட அவர், இதன் மூலம் தொழில் முனைவோர், விவசாயிகள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். 2036 ஆண்டிற்குள் நாட்டை உலகில் முதல் 10 விளையாட்டு வல்லமைமிக்க நாடுகளின் பட்டியலில் இடம்பெறச் செய்வதே அரசின் இலக்கு என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்வியா தெரிவித்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய தேசிய துப்பாக்கி சுடுதல் சங்கத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழாவின் போது விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு செயலியை அறிமுகம் செய்து வைத்து பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் விளையாட்டுத் துறையில் நாடு மகத்தான வளர்ச்சியை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டார். முறையான திட்டமிடல், ஒருங்கிணைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் துணையுடன் வரும் காலங்களில் உலகின் முன்னணி விளையாட்டு வல்லமைமிக்க நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் துறையில் கடந்த 7.5 சகாப்தங்களாக பேணப்பட்டு வரும் சிறப்பு, ஒழுக்கம் மற்றும் சாதனைகளை சித்தரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்திய தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்கத்தின் 75வது ஆண்டு சிறப்பு நினைவு சின்னத்தையும் திரு மான்சுக் மாண்வியா வெளியிட்டார். இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அனைத்து வரி விதிப்பு முறைகளிலும் 100% வரிவிலக்கு அளிக்கும் என்றும் அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜவுளி, தோல், தரை விரிப்புகள், பீங்கான் மற்றும் வாகன உதிரிபாகங்கள் உள்ளிட்ட துறைகளில் முன்னர் விதிக்கப்பட்டிருந்த 10% வரையிலான வரிகளை நீக்கி போட்டித்திறனை மேம்படுத்தி புதிய சந்தைகளை திறக்கும் என்று அவர் கூறினார். தெளிவான கட்டமைப்புடன் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சேவைகள், போக்குவரத்து, முதலீடு மற்றும் விவசாயம் ஆகியவற்றை ஆதரித்து மீள்திறனை வலுப்படுத்தி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறினார். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள 2ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்தது. பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி, கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா ஆகியோர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி, நலத்திட்டங்கள் யாவும் மக்களை சென்றடையதாக கூறினார். மேற்கு வங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் மக்கள் தமது கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. கொல்கத்தா வடக்கு, கொல்கத்தா தெற்கு, ஹவுரா, ஊக்லி உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான தங்க குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் அழகர் கோவிலிலிருந்து மதுரைக்கு இன்று பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. ஒரு மே மாதம் 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுவதை முன்னிட்டு அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் நாளை மறுநாள் தங்க பல்லக்கில் கள்ளழகர் வேடம் பூண்டு மதுரைக்கு புறப்படும் நிகழ்வு நடைபெற உள்ளது. இதனிடையே சித்திரை திருவிழாவின் முக்கிய அம்சமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண உற்சவம் நாளை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற உள்ளதால் மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. IPL T20 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்கும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி டெல்லி அணி எதிர்கொள்கிறது. டாஸ் வென்ற பெங்களூரு அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது.